என்னை உண்மை உள்ளவன் என்ற நம்பி. ஏன்னா அது வந்து என்னுடைய பர்சனல் ப்ரேயராக இருந்தது. ஓகே. அதில் நீங்கள் செகண்ட் ஸ்டான்ஸாக கேட்டிருப்பீங்க, எதை வைத்து என்னை நீர் இவ்வளவாய் நம்பினீர் அப்படின்னு. அந்த வார்த்தை நான் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே தனி ஜெபத்தில் கேட்பேன், எதை வச்சுப்பா என்னை நம்புனீங்க, அதுவும் இந்த வயசில் என்னை எதை வச்சு நம்புனீங்கன்னு கேட்கும் போதெல்லாம் இது வரைக்கும் நான் அழாமல் இருந்ததே கிடையாது. அந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் கண்களிலேருந்து கண்ணீர் வந்துடும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை அவ்வளோ நம்புகிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ரொம்ப நம்புகிறாரு. ஆண்டவரை போல் நம்மளை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம் அந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ தனி ஜெபத்தில் கேட்பேன், எதை வச்சு என்ன நம்புறீங்கப்பா, இவ்வளோ மோசமாக இருந்தோம், எங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சு இந்த கனமான ஊழியத்தை கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு இட்ஸ் ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி. இப்போ இருக்கிற காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை நம்ப மாட்டாங்க, நீங்களாம் உண்மையே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து நம்ம பாவின்னு தெரிஞ்சு நம்மளை தேடி வந்து நீ உண்மை உள்ளவன், இந்த ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்து நடத்த வைக்கிறாருன்னா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு. ஸோ அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல் இனி வரைக்கும்.